பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆம், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுலடியார் சொன்னது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நம்முடைய தியானத்துக்காக கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட முதல் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்புதான். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதை வேதம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல சபைகள்ல கூட பாருங்க, போதகர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி பேசுகிறார்கள். காரணம், அநேக சபைகள்ல சாத்தான் அன்பை எடுத்து போட்டான் என்று பார்க்க வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் பாருங்க, ஜனங்கள் ஒருவரிடத்துல, விசுவாசிகள் மத்தியில ஒருவருக்கு ஒருவர் சரியான அன்பு கிடையாது. வேத வசனம் மாயமற்ற அன்பு என்று சொல்லுகிறார். மாயமற்ற அன்பாய் இருக்க வேண்டும். கண்டமேனிக்கு அப்படி போகிறது அல்ல, ஒரு நடிப்பு அல்ல. இதயபூர்வமான மாயமற்ற ஒரு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல உண்டாக வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு கிருபை செய்வாராக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நாம் அவருக்கு சத்துருக்களாயிருந்தோம், அவரை விட்டு விலகி இருந்தோம், அவருக்கு ஆகாதவர்களாயிருந்தோம், அவருக்கு விரோதமாய் பொல்லாங்கு பேசினவர்கள் செய்தவர்களாயிருந்தோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல நாம் அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் அன்பு, அடுத்தபடியாக நாம் காண்கிற மனுஷனிடத்துல அன்பு. நான் இருக்கிறேன், இதை நீங்க ஒரு ட்ரையாங்கிளுடைய அந்த 3 கார்னர்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு கார்னர்ல நிற்கிறேன், என்னுடைய இடத்திலிருந்து அப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இன்னொருவர் நிற்கிறார். இப்ப நான் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார். அப்போது ஆண்டவர் அதற்கான பிரதிபலனை எனக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க எவ்வளவுதான் கிறிஸ்டின் என்று சொன்னாலும், என்னதான் நீங்கள் மார்தட்டி பேசினாலும், அன்பு உங்களிடத்தில் இல்லை என்றால் உங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்கிறதற்கு ஒரு வெளிப்பாடுதான் அன்பு என்று படிக்கிறோம். ஆகவே இந்த ஒரு அனுபவம், ஒரு அன்போடு எல்லா காரியங்களையும் செய்ய, எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உடைய பிள்ளைகளை நேசித்து அற்புதமாய் நடத்துகிறவர். ஆண்டவரே, நாங்கள் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தார். கல்வாரி சிலுவையிலே உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தினீர். நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகிகளாய் இருந்தபோது ஆண்டவர் எங்களை தேடி வந்து சந்தித்து எங்களை ரட்சித்து எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதமாய் எங்களை ஜீவன் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறேன். இந்த அனுபவத்திலே அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தார். உடைய பிள்ளைகளோடு இந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதம் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.